நல்லா பாரு உன் புருஷன் எப்படி கிடக்குறான்னு. டேய், அவன் உனக்கு என்னடா பண்ணா? ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? அவனை விட்டுடுறா. சார் சார் ஏதாவது பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். என்ன சார் நீங்க? நம்ம பேசுறது அவன் காதல விழுந்துற போது. இத பாரு, வேணாம் சொன்ன கேளு. வேண்டாம், எதுவும் பண்ணிடாத. ஏய், நீ கேட்டோன விடுறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆள வச்சுலாம் தூக்கியிருக்கேன்? என் இஷ்டத்துக்குலாம் உங்களை ஆட்டி வைக்க தானே தூக்கியிருக்கேன். என்ன ஆடலாமா? சரி, உனக்கு என்ன வேணும்? பாரா, என்ன வேணுமா? என்ன கேட்டாலும் கொடுத்துற நீ. நீ தானே எனக்கு அமைய இருந்த கல்யாண வழக்கை அடியோட அழிச்ச. இப்ப உன் கையாலே சித்ராவைய முன்னாடி கூட்டிட்டு வந்து ஒப்படைக்கணும். அதுக்கு தான் உன் புருஷனை கடத்தி வச்சிருக்கேன். உன்னால எனக்கு நடந்த அசிங்கத்தை நீ தான் துடைக்கணும். அதுக்கு நீயே தான் சித்ராவைய முன்னாடி கூட்டு வந்து நிறுத்தணும். உன் முன்னாடி வச்சு அவ கழுத்துல நான் தாலி கட்டணும். அப்பதானே நாங்க இங்க பாரு கதிரு, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. அவனை விட்டு சொன்னா கேளு. ஏய், நான் பண்ற சரியா தப்பான்னு கேட்க உனக்கு ஃபோன் பண்ணல. மூஞ்சில இருக்க பிளாஸ்டிக் கவருக்குள்ள உன் புருஷன் ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சிருக்க முடியாதுரே. நான் சொல்றத நீ செய்யலனா இன்னும் 3/4 மணி நேரத்துக்குள்ள உன் புருஷன் உயிரோட இருக்க மாட்டாண்டியே, செத்துருவா. ஏய், இப்பல இருந்து சரியா 1/2 மணி நேரத்துக்குள்ள பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அங்க நீயும் சித்ராவும். சித்ரா ரொம்ப முக்கியம். நீங்க 2 பேரும் தனியா வரணும். அந்த கோயில்ல வச்சு ஒரு சுபயோக சுப நேரத்துல அவ கழுத்துல நான் தாலி கட்டுவேன். தாலி கட்டின அடுத்த நிமிஷம் என் ஆள் உன் புருஷன் மூஞ்சில மூடி இருக்க பிளாஸ்டிக் வரை எடுத்து விட்டுருவான். அவனும் பழச்சிருவான், சத்தியமா. அதுக்கு நான் கேரண்டி, சரியா? அதுக்கப்புறம் நானும் சேஃபா சித்ராவை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் உன் புருஷன் உன்கிட்ட வந்து சேர்ந்துருவான். அதுக்கப்புறம் நீ கொஞ்சிக்கோ கொலாவிக்கோ. ஒருவேளை நீ வரலைன்னு வையே, இழுத்துக்கிட்டு இருக்க உன் புருஷனோட மூச்சு உள்ளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் புனமா தான் உன்கிட்ட கிடப்பான். இதுதான் இந்த கதிரோட ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். இப்ப சொல்லு, உன் புருஷனோட உயிர் முக்கியமா இல்ல இந்த சித்ராவோட வாழ்க்கை முக்கியமா? நீயே முடிவு பண்ணிக்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த போலீஸ் கிட்ட போறேன், கிருபா கிட்ட போறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு என் கல்யாணத்தப்ப ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தீல, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண ட்ரை பண்ணாத. அப்படி ஏதாவது பண்ணா அந்த கிருபா திவாகரோட நடவடிக்கை என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஒருவேளை அப்படி ஏதாவது ஆச்சு, உன் புருஷனோட கழுத்தை நானே கரன்னு அறுத்து போட்டுருவேன். ஜாக்கிரதை.